சிவனடியாருக்கோ அல்லது பக்தருக்கோ அவர் மனதில் இருப்பதெல்லாம் சிவபெருமானாக இருப்பார். அவர் தான் எல்லாம் அப்படின்ட்டு இருக்கவரோட பக்தியில் போய் ஒருத்தர் தலையிடுறாரு அல்லது அதை குறுக்கிடுகிறார், அதை தடுக்கின்றார், அதை ஏதேனும் ஒரு வகையில் கெடுத்துவிட வேண்டும் என்று இழிச்சொல் பேசுகிறார். இப்படிங்கிற மாதிரியான செயலை யாரேனும் செய்தால் கண்டிப்பா அந்த பாவத்திற்கான பலனானது உடனடியாக கிடைக்கும். இது பெரும்பாலும் ஒருவரின் மனதை கெடுக்கின்ற வேலை. ஒருவருடைய கொள்கையில் தனது சித்தாந்தத்தை திணிக்க வேண்டும் என்று யாரேனும் முயற்சி செய்தால் அது தவறுதானே. பொதுவாக சொல்வது, எல்லா மனிதர்களுக்கும் தனிப்பட்ட கொள்கை இருக்கும். ஒவ்வொருவரின் கொள்கை ஒவ்வொருவருக்கு உத்தமமான விஷயம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஒருவர் கொண்ட கொள்கையை பற்றி அவதூறாக பேசுவதோ அல்லது அதை இழிந்து பேசுவதோ எந்த உரிமையும் நமக்கு கிடையாதல்லவா. அப்படி சிவனடியார்களை நிந்தித்தலும் சிவனடியார்கள் பக்திக்கு ஊறு விளைத்தலும் அதே போல அவர்களை இழிந்து பேசுதலும் அப்படிங்கிற பாவத்தை செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா அதற்கான பலனை இறைவன் அவ்வப்போதே கொடுத்து விடுவார். அவர்கள் வாழ்கின்ற காலத்திலே அது இயல்பாகவே நடக்கக்கூடியது. சாபம் இது மாதிரி விஷயங்கள் இல்லை. யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். சிவனடியார்களோ அல்லது பிற தெய்வங்களை வணங்கக்கூடிய அடியார்களோ தனக்கு மன நிம்மதி வேண்டும், உண்மையான அந்த ஆன்மீகத்திற்குள் செல்ல வேண்டும் என்றுதான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்கள் அதற்கான பயிற்சிகளிலும் ஈடுபடுகிறார்கள். யாரையும் அவர்கள் மனதை காயப்படுத்துவதில்லை, யாரையும் கொச்சைப்படுத்துவதில்லை. அவர்கள் உண்டு, அவர்கள் வேலை உண்டு என்று இருப்பவர்களை வீணாக சீண்டி அவர்களுக்கு மனதிற்கு ஒரு இன்னலை ஏற்படுத்தி அவர்கள் பக்தியில் ஒரு ஊறு விளைவிக்கிறார்கள். அப்படிங்கும் போது அது மகா பெரிய பாவமாக மாறும். அதற்கு என்ன சொல்றது, அதை அவங்களால எதிர்கொள்ளவே முடியாது. இப்போ இருக்க கால சூழ்நிலை அப்படிங்கிறது வேற. அதற்கான காலகட்டம் வரும்போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் கூட அந்த இழிந்து பேசியவரோ ஊறு விளைத்தவரோ இருக்க முடியாது. அந்த அளவுக்கான ஒரு நிலையானது அவர்களுக்கு உண்டாகும். இது வாழ்க்கையில் யதார்த்தமாக கண்டுகொள்ளக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எல்லாருமே காணப்போகிறார்கள். எந்தவித அடியார்களையும் தயவு செய்து துன்புறுத்தாதீர்கள், மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். அது இப்போ விஷ்ணு பகவானை வழிபடுறாங்கன்னா அவர்களுக்கு அடியாராக இருக்கிறார்கள், எல்லாத்தையும் சரணடைந்து விடுகிறார்கள். இறைவன் ஒருவரை பல நாமங்களில் நாம் வழிபடுகின்றோம், அவர்களை நாம் சரணடைந்திருக்கின்றோம். அப்போ எந்த காலகட்டத்திலும் பிறரை இகழ்ந்து பேசாதீர்கள். தனது அடியாருக்கு ஒன்றென்றால் முன்னாடி நின்று அவர்களின் துயரை துடைக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர் சிவபெருமானா இருப்பார். காலம் பதில் சொல்லும்.